Welcome to Achaya Max Center, 12th Max example 1.12. If A equal to 1 by 7, next ஒரு 3 cross 3 அந்த ஆர்டரில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் A, B and C and hence A inverse. அப்போ இந்த மேட்ரிக்ஸில் சில அன்னோன் கேரக்டர்ஸ்லாம் உள்ள இருக்குது, ஏபிசி. அதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். இதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு க்ளூ என்ன அப்படின்னா ஆர்த்தோகனல் அப்படிங்கிறது தான் க்ளூ. அப்போ ஆர்த்தோகனல் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் தெரியும், ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3. நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கிறேன், ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I3 அப்படிங்கிற அந்த ஒரு ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஏ கொஷினில் இருக்குது, ஏ டிரான்ஸ்போஸ் மட்டும் என்ன பண்ணிக்கிறோம், ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். கோஎஃபிஷியன்ட்டுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கக்கூடாது, அது அப்படியே தான் வரும். மேட்ரிக்ஸுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கிறீங்க, ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஏவும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிபிள் பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அதாவது என்ன அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I3 அந்த பொசிஷனில் இப்போ நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். அப்படி மல்டிபிள் பண்ணோம்னா இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரைட் சைடு 49 எப்படி வந்துச்சு அப்படின்னா, லெஃப்ட் சைடில் 1/7 1/7 இருக்குது, அதை மல்டிபிள் பண்ணும்போது 1/49 வரும். அதை கிராஸ் மல்டிபிள் ரைட் சைடு பண்ணும்போது 49 இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் அந்த 49 என்ன பண்ணிக்கலாம், அந்த யூனிட் மேட்ரிக்ஸ் உள்ள நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஏபிசியோட ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் குவாட்ரடிக் ஃபார்மெட்டில் இருக்குது, சில இடங்களில் லீனியர் ஃபார்மெட்டில் இருக்குது. அந்த டயக்னலில் உள்ள எலமெண்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா குவாட்ரடிக் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ அந்த குவாட்ரடிக்கை ஃபுல்லாக என்ன பண்ணிடுவோம், தனியாக பிரிச்சுருவோம், ஒரு ஈக்குவேஷனாக நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அதாவது மொத்தம் 6 பிளேசஸ் இருக்கும், அதில் 3 பிளேஸில் உள்ள எலமெண்ட் அகைன் 3 பிளேஸில் ரிப்பீட் ஆகிருக்கும். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஏதாவது 3 மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரைட் சைடு என்ன பண்ணணும், இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு குவாட்ரடிக்கை ஃபுல்லாக தனியாக, அதாவது அந்த டயக்னல் இருக்கக்கூடிய குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபுல்லாக இங்கே 49 கூட கம்பேர் பண்ணி எழுதியிருக்கோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 லீனியர் ஈக்குவேஷனை 0 கூட கம்பேர் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு குவாட்ரடிக்லேருந்து நம்ம A² B² C² ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி அந்த லீனியர் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணும்போதும் ஒரு 3 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டை யூஸ் பண்ணியுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏபிசியோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் குவாட்ரடிக்லேருந்து ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னா 2 வேல்யூ கிடைக்கும். லீனியர்லேருந்து ஃபைண்ட் பண்ணால் தான் நம்ம பர்டிகுலராக என்ன பண்ண முடியும், ஏபிசி நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், லீனியர் ஈக்குவேஷன் ஒரு 3 ஈக்குவேஷன் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதை எலிமினேஷன் மெத்தடில் இப்போ போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் A + B = -1. செகண்ட் ஈக்குவேஷன் A - C = -4. இப்போ எலிமினேஷன் மெத்தடு, அதனால சைனை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ ஏ என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட்டு B + C = 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இங்கே நம்மளுக்கு பிசிங்கிறது 2 அன்னோன் கேரக்டர், அதனால இப்போ தேர்டு ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, B - C = -1, அதை எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ சிசி என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிடும். அப்போ பிபி 2bc = -6. அப்போ பியோட ஆன்சர் -3. அப்போ நம்மளுக்கு பி கிடச்சிருச்சு. இனி ஏயும் சியும் மட்டும்தான் வேணும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரிமைனிங் உள்ள ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏசியும் நம்மளுக்கு கிடச்சிடும். அவ்வளோதான், ஏபிசி நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏ இன்வர்ஸ் மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஏ இன்வர்ஸ்னால் டக்குன்னு நம்ம இங்கே போக தேவையில்லை, ஃபார்முலாக்கு போக தேவையில்லை. இங்கே இவங்களே ஸ்டார்டிங்லேயே ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அப்போ ஆர்த்தோகனல்னா இன்னொரு கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும், அதாவது ஏ இன்வர்ஸ் = ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் அந்த கிவன் மேட்ரிக்ஸுக்கு நம்ம என்ன மட்டும் பண்ணால் போதும், ஏ டிரான்ஸ்போஸ் மட்டும் எடுத்தால் போதும். அப்படி எடுக்கும்போது அந்த ஏபிசிக்கு பதிலாக வேல்யூவே என்ன பண்ணிடுங்க, சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க.